அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தாளந்து எஜமானுடையது, கொடுத்த தாளந்தை திருப்பி கேட்க வருகிறார் என்று சொல்லி கடந்த நாட்களை பார்த்தோம். அதே தொடர்ச்சியை நான் இந்த நாளில் தியானிக்க விரும்புகிறேன். அதில் 5 தாளந்து 2 தாளந்துடையவர்கள் உண்மையும் உத்தமமாய் அதை இரட்டிப்பாக பெருக்கினதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு தாளந்து வாங்கினுடைய அந்த கேடான நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. அவனை பற்றி தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா இதில் 3 சம்பவங்களை இந்த அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அடுத்து இந்த 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து வாங்கினவர்கள். அடுத்து கர்த்தருடைய ஆடுகள் என்று சொல்லி வாசிக்க முடியுது. 3 சம்பவங்கள்லையும் ஒரு கூட்ட ஜனம் கைவிடப்படுகிறது. அங்கே முதல் சம்பவத்தில் 1 பாதி கைவிடப்படுகிறது, இங்கே 1 பங்கு கைவிடப்படுகிறது. அங்கே அடுத்த சம்பவத்தை வாசிக்கும் போது சுபாவமே ரொம்ப வித்தியாசம். ஒரு கூட்ட ஜனத்தையே அப்படியே புறக்கணிக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நான் ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். கணக்கு கேட்க கர்த்தர் வருகிறார். அவர் வருகிறார், நாம் என்ன செய்கிறோம்? இங்கே அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். இதில் 5 தாளந்து 2 தாளந்து உடையவர்களே ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த 1 தாளந்து உடையவனுடைய சுபாவத்தை பாருங்களேன். இது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. அதில் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, 1 தாளந்தை வாங்கினவனை போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். எஜமானனை குறித்து அவன் நன்கு அறிந்திருக்கிறான். அந்த எஜமானை குறித்திருக்கிற அறிவை நீங்கள் வாசிங்கன்னா 24ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான் எஜமானிடத்தில், 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள எஜமான் என்று அறிவேன். நீர் கடினமானவர். ஆண்டவரை பற்றின புரிதல் நன்கு இவனுக்கு இருக்கிறது. ஆண்டவரை பற்றின தெளிவு. ஆண்டவர் யார், கர்த்தர் யார், கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் என்பதை கர்த்தரை பற்றி நன்கு அறிந்த அவன் தாளந்தை புதைத்து வைத்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை பற்றின அறிவை உடைய எல்லாரும் தேவராஜ்யத்திற்கு போகலை. கர்த்தரை பற்றின தெளிவை பெற்ற எல்லாரும் தேவராஜ்யத்துக்குள்ளே போகலை. இவங்க 10 கன்னிகைகளாக இருக்கலாம், இங்கே தாளந்தை பெற்றவர்களாக இருக்கலாம், ஆடுகளாக இருக்கலாம். இவர்கள் எல்லாரும் சபைக்குள் இருக்கிறவர்கள் என்பதை நீங்கள் நானும் மறந்துடக்கூடாது. இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் என்பதை நீங்கள் நானும் மறந்துடக்கூடாது. இவனுக்கு கர்த்தரை பற்றின அறிவு நன்கு இருக்கிறது. அவன் புதைத்து வைக்கிறான். எஜமானன் கொடுத்த பொறுப்பை அப்படியே வெளியில் வைக்காம, வெளியில் காண்பிக்காம அதை அப்படியே புதைத்து வைக்கிறான். ஒருவேளை உங்களுக்கு சில கிருபைகளை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் தான் சிலருக்காக ஜெபிக்கிறது. சுவிசேஷம் எல்லார் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் யாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டேன், பெற்ற நன்மைகளை ஒருவரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லலாம். ஒருவேளை ஏதோ ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கினாலோ, நம்ம சில உணவுகளை புசித்தாலோ, இது எவ்வளவு நல்லா இருந்துன்னு சொல்லி எத்தனை பேர்ட்ட சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம எத்தனை நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ருசித்து பார்த்துருப்போம். ஏன் ஒரு சின்ன விஷயம் சுவிசேஷம் என்பது ஆரம்ப நிலை விசுவாசி செய்வது எல்லார் மேலே விழுந்த கடமை. நம்மள எத்தனை பேர் அந்த தாளந்தை அனல் முட்டி எழுப்பியிருக்கோம். கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவரிடத்திலே தைரியமாக சொல்ல முடியும். அதே போல ஜெபவரம் அந்தரங்கத்தில் பார்க்கிறப்ப வெளியரங்கமாக கிரியை செய்வார். நான் அடிக்கடி தம்பிமார்கள்ட்ட சொல்லுவேன், ஒருத்தங்க மேலே அன்பாக இருக்கிறதுக்கு அடையாளமே வெளியில் அவர்களோடு நெருக்கமாக இருப்பது அல்ல, அவர்களுடைய பாசத்தை வெளியில் காண்பிப்பதை விட மறைவாக நீங்கள் அவர்களிடத்தில் அன்பாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களுக்காக ஜெபிப்பது, அந்தரங்கத்தில் ஜெபிப்பது. அந்த அன்பை நீங்கள் அந்தரங்கத்தில் ஏன் காண்பிக்கக்கூடாது? புதைத்து போட்டான். ஆனால் எஜமானனை பற்றின அறிவு அவனுக்கு நல்லா இருந்துச்சு. 26ஆம் வசனத்தில் எஜமான் அவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறா. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. மேலே அவர்களிடத்தில் 5 தாளந்து 2 தாளந்து பெற்றோரிடத்துல உத்தமமும் உண்மையும் பார்க்குறா. இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது புதைத்து போட்டான். இவன் தன்னை குறித்து சொல்லுகிறான், ஆண்டவரை பற்றின அறிவு எனக்கு உண்டு என்பதனாலே நான் அதை புதைத்து போட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் இவனை குறித்து சொல்லுகிறார்,
பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன். என்ன பொல்லாது? எனக்கு ஒரு தாளம் தான் கர்த்தர் கொடுத்தாரு, அவனுக்கு 5 கொடுத்துட்டாரு. எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, அவனுக்கு அவ்வளவு இருக்கு. எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. நான் சொல்லுகிறேன், கொஞ்சத்தில் உண்மையா இருங்க. நேற்று வாசித்தமே நீதிமொழிகளில் அதே வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். நீதிமொழியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாக வருவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான். மற்றவனுக்கு இது இருக்கு, அது இருக்கு, அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணுமே, அவனுக்காக இதை செய்யணுமே. தேவ பிள்ளைகளே, தேவன் கணக்கு கேட்க வருகிறார். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. நான் இவனை தியானிக்கும் போது நான் இப்படியாக யோசிப்பேன். இவனுக்கும் குடும்பம் இருந்திருக்கும், இவனுக்கும் பசி இருந்திருக்கும், இவனுக்கும் தேவைகள் இருந்திருக்கும். ஏன்னா எஜமான் எப்படி வருகிறார்னா, வெகு நாள் கழித்து திரும்பி வருகிறார். வெகு நாள் கழிச்சு தான் திரும்பி வருகிறார். 19ஆம் வசனத்துல, வெகு காலம் பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருகிறார். தாளந்த புதைச்சி போட்டுட்டான். ஆனா இவன் தேவையை பூர்த்தி பண்றதுக்கு ஞானம் இருக்கு. இவன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அறிவுகள் இவனுக்கு நல்லா இருக்கு. இவனுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்துறதுக்கு. ஆனா தேவராஜ்யத்தை குறித்த தேவைகள், தேவராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் கர்த்தர் கொடுத்தார், நம்பி கொடுத்தா. இன்னைக்கு உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணிதான் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறா. உண்மையா இருப்போம் என்று எண்ணிதான சில ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறா. உண்மையா இருப்போம் என்று தானே சில ஜெப வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறா. உண்மையா இருப்போம் என்று சொல்லிதான சில நன்மைகளை, கிருபா வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறா. கர்த்தர் கொடுத்ததை கணக்கு கேட்பார். தேவ பிள்ளைகளே, நான் அடிக்கடி சொல்லுவேன், வரம் பரலோகம் கொண்டு போகாது, கனிதான் பரலோகம் கொண்டு போகும். 1000 வரங்கள் இருந்தாலும், எத்தனை கிருபைகள் இருந்தாலும், அது பூமியிலே தேவராஜ்யத்திற்கும் தேவனுக்கும் உகந்ததாகவே அது பயன்படும். ஆனால் நான் பரலோகத்தை போகணும்னா கனி வேணும். அவன் நல்ல கனி கொடுக்கிறவனாக இருப்பான் என்றால் பொல்லாதவனாக இருந்திருக்க மாட்டான். பொல்லாதவனாக இருந்திருக்க மாட்டான். அவன் நல்ல கனி கொடுக்கிறவனாக இருப்பான் என்றால் சோம்பலாக இருக்க மாட்டான். அழகாக அவனை குறித்து சொல்லியிருக்கல. 26ஆம் வசனம், அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறேன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறேன் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேன் என்றார். இதில் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நீ காசுக்காரன்ட்ட கொடுத்தாவது நான் திரும்பி வந்து வாங்கியிருப்பேனே. சில கிருபை இருக்கும், ஆனால் கிருபை பெற்றவர்களோடு ஒட்டி போக மாட்டாங்க. தங்களுடைய கிருபைகளையும் பயன்படுத்த தெரியாது, இன்னொருவர்களோடு இசைந்து போக தெரியாது. ஆனால் கணக்கு கேட்க கர்த்தர் வருவார். தேவ பிள்ளைகளே, ஊழியம் கர்த்தருடையது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க பழகுவோம். கர்த்தர் கொடுத்ததில் உண்மையாக இருக்க போகிறோம். சோம்பல் தூங்கி விழ பண்ணும். சோம்பேறி பகுதி கட்டுவான். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் காலம் இருக்குது, இன்னும் நேரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம். அவர் நினையாத நேரத்தில் வருகிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வேலைகளை அலட்சியமாக எண்ணுகிறோமா? கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை அலட்சியமாக எண்ணுகிறோமா? இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, அந்த ஒரு தாளந்து உடையவனை போல பொல்லாதவனும் சோம்பலா இல்லை, அந்த 2 தாளந்து 5 தாளந்து உள்ளவர்களைப் போல உண்மையும் உத்தமமாக இருக்கேனே, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். தயவாய் நான் சொல்லுகிறேன், இவனுக்குள்ள இருக்க சோம்பேறித்தனம், இவனுக்குள்ள இருந்த பொல்லாத சுபாவம், ஆனால் தேவனை பற்றின அறிவு இவனுக்கு நன்கு இருந்தது. தேவனை பற்றின புரிதல் இருந்தது. விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் என்ற நல்ல அறிவு இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், 10 பேரும் கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 10 பேரும் கரைபடாதவர்கள், 10 பேரும் மணவாளன் வர காத்திருந்தவர்கள், 10 பேரும் மணவாளன் வருவதற்காக தங்களை சுத்திகரித்துக் கொண்டவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். இங்க 3 பேர்கிட்ட தாளந்து கொடுக்கிறார். ஒருவன் பொல்லாதவனாக மாறிவிட்டான். சோம்பல், அவனுடைய சோம்பேறித்தனம் அவனை அழித்து விட்டது. இன்னைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி. தகப்பனே, உண்மையாய் தங்களை உணர்ந்து உய்து ஆராய்ந்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து
இவர்களை நடத்துங்கப்பா, நடத்துங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இல்லாதவன் இடத்துல உள்ளதும் பிடுங்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியல்ல ஆண்டவரே, பிடுங்கப்படுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். உள்ளதையும் இழந்து போகிற அனுபவம் வேண்டாம். பெருக்கக்கூடிய கிருபைகள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எஜமானனுக்காக அந்த வேலையை செய்ய வேண்டும். எஜமானுடையதை பெருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.